ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான vlogன்னு நினைக்கிறேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான vlog, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு இடத்துக்கு நாங்கள் கிளம்புறோம் காய்ஸ். எங்கன்ட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி தம்ப்நெயில்ல இப்போ பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படியோ. ஓகே, இருங்க அரவிந்த் என்ன பண்ணுறான்னு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கிளம்பியாச்சு. ரைப்பாடு பார்த்தீங்களா, நாங்களே எங்களுக்கு கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துப்போம். சரி வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. போகலாம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பாய். இறங்க. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம். தலைலாம் கலந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி இருந்தாலும் எனக்கு அங்கே ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் மழை காய்க்கலாம் கொஞ்சம். ஓகே வாங்க உள்ளே போகலாம். அவங்க இது வந்து மெட்டர்னிட்டி ஷூட்னா என்ன, அது வந்து என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்டா அவங்களுக்குலாம் தெரியாதா இதை பற்றி எதுவுமே? சில பேர் தெரியாத அவங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. யாருக்கு அப்புறம் சொல்கிறேன். எனக்கும் பண்ணுவாங்களா மேக்கப்? நக்கு செத்த பையல. குட்டி குழந்தை, இந்த குழந்தை மாதிரியா இருக்கிற நீ? கொஞ்சம் சொல்லு. பரவாயில்லையா, என்ன எனக்கு பண்ணணும். இதோ பாருங்க பெரியவங்களாம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ இப்போ ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே எடுத்துலாம். முன்னே அக்ஷயா சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அக்ஷயா தான் வயிற்றுக்குள்ள தொடுவேன். அது ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துட்டு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. Your smile is our focus, so says cheese. நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாங்கள் 2 காஸ்டியூம்களை எடுக்க போகிறோம். 2 காஸ்டியூம்லையும் எடுத்துட்டு போக வேண்டியது இங்கேருந்து. வாங்குது பாரு. ஊடி எல்லாத்துக்கும் அக்ஷய் சும்மா நான் சொல்லிட்டு அதை இங்கே தான் பேக்ரவுண்டு ரெடி பண்ண போகிறோம் கைஸ். இங்கே தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஸோ இதுக்கு அந்த ப்ளூக்கு பதிலாக வேறு ஏதாவது காஸ்டியூம் ஏதாவது பார்க்குறீங்களா? நீங்களே செலக்ட் பண்ணுங்க, இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நிறைய கலர் நல்லாயிருக்கும். பட் உங்கள் ப்ரிஃபரன்ஸுன்றதை சொல்லுங்கள், நான் அதுலேருந்து சூஸ் பண்ணுறேன். ஓகேயா? இதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து ராயல் ப்ளூ. 10 சவரன் செயின்லேருந்து கொஞ்சம் கை எடுத்துட்டீங்க, பேசுறியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன், அந்த 2 கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான், எல்லாத்துக்கும் நம்ம ஒயிட் தான். ஏன்னா ஒயிட் எல்லாத்துக்கும் செட் ஆகும். நான் போட்டுக்கோ. ஐயோ செயின் கொடுத்துட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், கிளம்பு எடுக்க ஆரம்பிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காஸ்டியூமில் போயிடலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. இதுக்கு ஒயிட் கலர். இப்போ மேக்கப் தானே போட போகிறீங்க? நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிங்கி என் செயின் கொடு. முடிச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் அப்போ காட்டுங்க. ஜாலியாக அவங்க உட்காந்து ஃபோன் ஒன்று வராங்கம்மா. பிங்கி நிறைய செயின் எடுத்துட்டு வர. இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் எந்த காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தென் நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. மக்களே, அக்ஷயா பார்த்தீங்கன்னா கடைக்கு அனுப்பி விட்டா ஒரு வாட்ச் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு ஒரு வாட்ச்சு, உங்கள் அக்காவுக்கு ஒரு வாட்ச்சு. ஓகே கைஸ், வாங்க நம்ம போயிட்டு வாட்ச் வாங்கிட்டு வரலாம். ஐஸ்கிரீம் வாங்கணும். இதான் பக்கத்தில் இருக்குது, இங்கே தான் போய் வாங்கிட்டு வர போகிறேன். வாங்க போகலாம். உங்கள் அக்கா மாதிரி பொண்ணுக்கு அதை மண்டியில் கூட்டு வாங்க. வாட்ச் வாங்க, அது ஒன்று கூட்டு வந்தேன் பற்றியா, தப்பாயிடுச்சு. வாட்ச் வாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து சம்மந்தமே இல்லாமல் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகலாம் வாங்க. கைஸ், வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரில. இந்த பிங்கி வேறு எங்கே ஓடிடுச்சு. கைஸ் கூட வந்தா, ஷூட்டுக்கு வந்தா கடைக்கு அனுப்பி வாட்ச் வாங்க இதை வாங்கிட்டு இருக்கான். அண்ணா வாட்ச் எங்கண்ணா இருக்கு?
வாட்ச்ல எங்க இருக்கு? ஆ ஃப்ரண்ட்ல இருக்கா? ஆ ஓகே. எங்க இருக்குன்னு ஓகே கண்டமான இன்ட்ரோவர்ட் கண்டுபிடிச்சிட்டேன். லேடிஸ் வாட்சே இல்லையே, இது வந்து ஜென்ஸ் வாட்ச் தான் இருக்குது கைஸ். பொம்மை வாட்ச் தான் இருக்குது. ஐயோ இதை வந்து அக்ஷரை கொடுத்தா என்ன திட்டு தெரிந்துட்டு வர கொஞ்சம் வந்து இருக்கு. இந்த மாதிரி வாட்ச் வாங்கிப்போமா? இதெல்லாம் செட்டே ஆகாது. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இந்த வாட்சத்தை ஃபோட்டோ அனுப்பலாம் வாங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சுற்றி வாட்ச் வேணான்னு சொல்லிட்டா. பார்த்தீங்கன்னா 2 பிரேஸ்லெட் பார்த்து அனுப்பியிருக்கேன். அதில் எது ஓகே சொல்லலான்னு பார்த்துட்டு எத்தனை போக வேண்டியதான். டயர்டாகிடுச்சு. எங்கள் வாட்சிங்லேயே இல்லை. பொம்மை வாட்ச் அனுப்பிவிட்டா சரி வாங்கிட்டு வாண்டுறான். அது எவ்வளோ நக்கல் இருக்கும் பாருங்க. என் காசு வேஸ்ட் பண்ண பார்க்குறான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். உட்காரத்துக்கே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கு பாடி. ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கு ஷூட் எடுக்கிறதுக்கு, அது குழந்தைங்களுக்கு ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ட்ராப்ஸு டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப்ஸுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதுதான். இந்த மாதிரி இதோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா பேக்கில் அந்த மாதிரி. யார் இந்த ஏஞ்சல்னு கேளு. யார் இந்த ஏஞ்சல்? யாருன்னு தெரியல. வாங்க போகலாம். அவங்க செகண்ட் காஸ்டியூம் வேற சொல்லிருப்பாங்க. என்ன காஸ்டியூம்? கிரீன் இல்லையா? ஆஹா, அந்த ராயல் ப்ளூ சூப்பரா இருக்கும். அது கூட ராயல் ப்ளூ, அந்த டார்க் ப்ளூ மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு காஸ்டியூமில் ஷூட் போயிடலாம். எப்படி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது கைஸ்? இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட். தூக்கம் வருதா? ஈவினிங் தான் இருந்துச்சு. அதனால இப்போ தூக்கம் வர முடியல. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷா பயங்கர டயர்ட் ஆக்ஷன் பண்ணிடுறேன் ஒரு காஸ்டியூமுக்கு. சாப்பாடே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த காஸ்டியூம் போகிறதுக்குள்ளே ஜூஸ் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கலான்ட்டு வந்துட்டேன். அதுதான் ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த காஸ்டியூம் போக வேண்டியதான். ஜூஸு ஐஸ் தான். சாப்பாடே வாங்கலை. அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போயாச்சு. அப்படியே போகும்போது சாப்பிட்டுக்கலான்ட்டு முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சாப்பிடுவோம். நாங்கள் செகண்ட் காஸ்டியூம் இதுதான். அதுக்கோங்க அதே காஸ்டியூம் அப்படியே போகுது. நாளைக்கு தான் போவேன். அப்படியே வந்து என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறதுக்கு தெரியுது. இங்கே வெளியே வா.
அவ்வளவுதான் guys. அங்க நாங்க ஷூட் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே நாங்க சாப்பிடலான்ட்டு எங்க ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஸ்ட்ரைட்டா. சாப்பிட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பசியில வாடி உட்காந்து பசிக்குது guys. ஓகே, சாப்பாடு வரது வெயிட் பண்ணலாம். பிரியாணி பரோட்டா சாப்பிடலாமா அக்ஷயா? ஒண்ணுதான். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஷூட் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. ஷூட்டை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறியா? வீட்டுக்கு போய் பேசலாம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இன்னைக்கு டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு guys. நாங்கள் ஷூட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். செம்ம டயர்டாயிடுச்சு. 5 o'clock தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்குமே. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா பிரியாணியை சாப்பிட்டு செம்ம இதுவாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படியே ஓன் ஆயிட்டு அப்படியே டயர்டா. அது மாதிரி வீட்டில் நாங்கள் பாயாசம் நாங்கள் செஞ்சோம். கொஞ்சம் பாயசத்தை குடிச்சு ஜீரணம் பண்ணின்னு இருக்கோம். சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகிட்டோன்னே இப்போ படுத்து தூங்க வேண்டியதான் guys. நைட்டு ஆயிடுச்சு. இப்பயே 6 மணி ஆயிடுச்சு. நாங்கள் காலைல கிளம்புனோம். இப்போ தான் வந்திருக்கோமே ஷூட் முடிச்சுட்டு. ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு நான் நிறைய அட்டாச் பண்ணுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்களுமே இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருங்க பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட்லாம் போய் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே ஒரு மெமரிஃபுல்லாச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, மெமரபிளாக இருக்கும். அப்படியே உங்க குழந்தை வந்தா நீங்க காட்ட முடியும். குழந்தை வரும்போது நீங்கள் காட்ட முடியும். சும்மான ஒரு ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கம்மி பட்ஜெட் தான் இது. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து ப்ரோமோலாம் கிடையாது கைஸ். நாங்களாக எடுத்த vlog தான். நாங்கள் போய் பண்ணோம். இது வந்து இது யூடியூப் ப்ரோமோலாம் எதுவும் போடல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 2 காஸ்டியூம் கொடுத்தாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் ரெட், அப்புறம் ப்ளூ. ரெட் போடும்போது செம்ம டயர்டா இருந்துச்சு எனக்கு. அப்படியே மயக்கமா இருக்கு. டேரக்ட் எனக்கு தெரிஞ்சு எங்க பாய்க்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ். பாய் பிடிக்கல போல. நெக்ஸ்ட் ப்ளூ கொடுத்தாங்க பாருங்க. அப்படியே தெம்பா எனக்கு அப்படியே எனர்ஜியா இருக்குது. அந்த ட்ரெஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு போல. இது ப்ளூ ஓடுறாரா உள்ள. ப்ளூ போட்டோன்னே ராயல் ப்ளூ போட்டோன்னே ரெட் போட்டோன்னே வந்து டயர்டாயிட்டு இருக்காரு. நல்லா போச்சு டே இன்னைக்கு. சூப்பரா எல்லா போட்டோஸுமே நல்லா வந்திருக்குன்னு நம்புறோம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கும் காட்டுறோம். இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் வரும் கைஸ். ஏன்னா சீமந்தம் வர இருக்கு. 7th month பேபி ஷவர். சாரி எடுத்த vlog வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. எனக்கு சாரி எடுத்த vlog தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். என்னடா ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வளகாப்போட அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது. சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்கத்துல இருக்க எந்த மறக்கத்துல சொல்லு சரி ஓகே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க போற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வரும். வளரினே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.